உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிவகாமி அம்மா, இவ்வளவு சீக்கிரமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அதான் திருமாங்கல்யத்தை அம்மன் பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நான் கிளம்புறேன் சாமி. நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்புறம் சாவி அங்க வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதும் நானே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். சரிங்கம்மா, சரி. வரேன் சாமி. வணக்கம்மா. வாங்க. ஆமா, அம்மாவை எங்க காணோம்? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரிம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா சாமிலாம் கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். சேதுபதி ஐயா வர்றாரு. அண்ணே, இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது? டேய், இதுதான்டா நல்ல சந்தர்ப்பம். நம்மள யாரும் கவனிக்கல, பின்பக்கமா போய் எஸ்கேப் ஆயிடுவோம். சேதுபதி வேற வரான், மாட்டினா கதை கந்தலாயிரும். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வாடா. என்னம்மா, எல்லாரும் ரெடி தானே? புறப்படலாமா? எல்லாம் ரெடினே. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். போலாம் அண்ணே. வாங்க, புறப்படலாம். ஐயா, 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 ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. ஐயரே, என்ன சொல்றீங்க? என்ன தப்பு நடந்து போச்சு? ஐயா, நம்ம கோயில் நகைங்க திருடு போயிடுச்சுங்க ஐயா. ஐயோ, என்னப்பா கோவில் நகை திருடு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? எப்படி திட்டு போச்சு? தெரியலங்க ஐயா. நான் காலையில கோவிலுக்கு பூஜை பண்ண போனேன். அப்போ சிவகாமி அம்மா தாலியை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தா நகையெல்லாம் திருட்டு போயிருக்கீங்க ஐயா. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தங்க ஐயா. எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருந்ததுனால சிவகாமி அம்மா மேல போலீஸ்க்கு போய் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. அண்ணே, நான் மாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிட தானே போனேன். அது மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. கோவில் நகை காணன்னு பேசிக்கிறாங்க. ஐயா, ஐயா, இந்த நகை இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுங்க ஐயா. ஐயா கொடுங்க. ஐயா, இந்த நகை கோயிலோடதுங்க ஐயா. நினைச்சேன் கோவில்ல இருக்கிற நகை திருடு போயிருக்கு. அது இவங்க வீட்டுல கிடைச்சிருக்குன்னா யார் திருடி இருப்பாங்க? சிவகாமி அம்மா தான் திருடி இருக்கணும். என்ன பேசுறீங்க? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன நம்புங்க. அப்ப உங்க வீட்டுல கிடைச்ச நகைக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, நான் சத்தியமா அந்த நகை திருடல. இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏமா,
கோயில்ல நீ சாமி கும்பிட தான் வந்தேன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வழியை பண்ணிருக்கியேம்மா. ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்புங்க. அண்ணே நீங்களாச்சும் என்ன நம்புங்க அண்ணே. நான் திருடலண்ணே. தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க அண்ணே. நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் திருடுவேனா அண்ணே? அண்ணே சொல்லுங்க அண்ணே, நான் திருடுவேனா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. அது இல்ல, எங்க அம்மா திருட மாட்டாங்க. நான் நம்புறேன், எங்க அம்மா திருட மாட்டாங்க. அக்கா சொல்லுக்கா. இங்க சிவகாமிங்கிறது யாருமா? இவங்க தான் சார். ஏமா வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல, என் அம்மா திருட மாட்டாங்க. ஐயோ அம்மா. இங்க சிவகாமிங்கிறது யாருமா? இவங்க தான் சார். ஏமா வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல, என் அம்மா திருட மாட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா சாமி நகையவே திருடுவ. சார் நான் திருடல சார். இந்த நகை எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல அதுவா கை கால் முளைச்சு உன் வீட்டுக்கு வந்துருச்சாக்கம். சார். சொன்ன கேளுங்க, நான் திருடல, இதான் உண்மை. இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறதுனால என் பொண்ணு கல்யாணம் நின்னுடும் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், நான் திருடல சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாமா நீ. என்னம்மா இது? இல்ல சார், நான் திருடல அண்ணே. அண்ணே நான் திருடல அண்ணே. நான் போய் இப்படி செய்வேனா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்லண்ணா. அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி, நான் திருடுவேனா? அண்ணி சொல்லுங்க அண்ணி, நான் திருடல அண்ணி. அண்ணே நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. நான் திருடினேன்னு நீங்க நம்புறீங்களா? சிவகாமி, நான் தான் உன் பொண்ணுக்கு தாய் மாமனா இருந்து எல்லா சீரும் செய்யறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏமா இப்படி செஞ்சேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.